அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி மற்றும் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 4 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 18 பாகை செல்சியஸாக டொரண்டோவிலே உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் என்ன நிகழ்ச்சிகள் இடம்பெறப் போகின்றன, எப்படியான செய்திகள் தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன பார்த்து விடலாம். டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே ஒன்டாரியோவின் கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்கள் இன்று ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக ஒன்டாரியோ பாடசாலைகளில் வழங்கப்படும் இலவச மாதவிடாய் பொருட்கள் தொடர்பாக இன்று ஒரு அறிவித்தலை அவர் மேற்கொண்டிருந்தார். இது தொடர்பாக டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து கனடியவலம் பகுதியிலே வரும் வாரங்களில் இந்த கோவிட் தொற்றின் எண்ணிக்கை குறையலாம் என்று ஒரு மாடலிங் தரவு இன்று வெளியாகி இருக்கிறது. கனடாவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் தெரேசா டேம் அவர்கள் இந்த தரவை வெளியிட்டிருந்து பல விவரங்களையும் இன்று பகிர்ந்து கொண்டிருந்தார். அது தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த வார இறுதி நாட்கள் நீண்ட வார விடுமுறை, திங்கட்கிழமை தேங்க்ஸ் கிவிங் டே. ஆகவே நாளைய தினம், அதாவது சனிக்கிழமை தொடக்கம் பல விளையாட்டு இடங்களில் இன்னும் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுகின்றன. அது தொடர்பாகவும் பார்க்க போன்றோம். அதனைத் தொடர்ந்து கலையரங்கம் பகுதியிலே சாம்ஸ்கிருதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் இந்த மாணவிகள் வழங்குகின்ற ஒரு நடனம் இருக்கிறது. கனடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரெண்டும் எங்களோடு இணைந்து கொள்வார். சரி, இன்றைய நிகழ்ச்சியின் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்கு வரலாம். ஆரம்பத்தில் கூறியது போல ஒன்டாரியோ பாடசாலைகளில் இலவசமாக வழங்கப்படும் மாதவிடாய் பொருட்கள் தொடர்பாக இன்று ஒரு அறிவித்தலை ஒன்டாரியோவின் கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்கள் விடுத்திருந்தார். குறிப்பாக இதனுடைய விவரங்கள் பல பகிரப்பட்டிருந்தன. அதில் குறிப்பாக அவர் சொன்ன விடயம், இந்த மாதவிடாய் காலப்பகுதியிலே பல பெண்கள் பாடசாலைக்கு வர முடியாத ஒரு அசௌகரியமான சூழ்நிலை நிலவுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பாடசாலைகளில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதோடு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி கூறியிருந்தார். அந்த வகையில் இன்று ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட் கிளை நிறுவனம் ஒன்றிலே பத்திரிகையாளரை சந்தித்து இந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே அந்த விவரங்கள் என்ன என்பதை இப்பொழுது டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் பார்க்கலாம். I recognize that last year was not an easy one for children in this province, but every action we took was with their health and their safety top of mind. Throughout this pandemic, protecting our kids has been our number one priority. And we're fortunate this year that students are back in class where they belong, in large part thanks to the health and safety efforts we have undertaken to improve our schools. Today, we're taking another very positive step forward supporting the health and safety of students. Menstrual products are, of course, a necessity, not a luxury. For women and girls, ensuring that they have access to these products is key for their health and successful participation within school. But the reality is that some students cannot afford or access them, and this creates barriers. Yesterday, I was fortunate to speak with Keith, the president of the Ontario Student Trustee Association. Keith and his team of young leaders have been incredibly strong advocates to end period poverty in this province, to take action to help address this very real equity issue. And we spoke about a young girl who told him that she did not go to school for several days because she could not afford a menstrual product. The anxiety, the shame, the stigmatization that came with that was very real. And to think that we can take action today to help ensure every single child can go to school every single day with that confidence is something that is absolutely worth our efforts. We know it isn't an isolated problem either. As Jane just mentioned, 2/3 of women and girls have missed activities due to their periods, according to Plan International. 1/3 of students have chosen to sacrifice or go without purchasing menstrual products at all. For female students who cannot afford or access menstrual products, this has an impact on their education and their time within our schools. It means they miss school more often than their peers.
that they find it challenging to fully participate in the classroom and could even experience negative health effects such as infection and toxic shock syndrome and other overuse of single-use products. When women and girls cannot access the menstrual products they need, it can be a risk to their social and emotional well-being. What's more, we know that these many barriers faced by students are not always visible to those around them, including people who would be willing to support them, such as a parent or educator. Too often, young students and girls specifically suffer in silence, as this issue may not be one that they're comfortable identifying or talking about. And that makes access to menstrual products a fundamental issue of equity, of health, education, and safety. That's why today, I am proud to announce with my friends a new partnership with Shoppers Drug Mart that will help address the barriers associated with period poverty and promote a more equitable and inclusive learning environment for our students. Shoppers Drug Mart, in partnership with our government, has agreed to provide menstrual products to all 72 school boards and 4 isolate boards and our consortiums across this province. Through this partnership, our government with Shoppers Drug Mart will deliver a total of 18 million menstrual products across the province over உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் brokerage in Canada. broker of record செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்-ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. இது குட் ஈவினிங் கனடா என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 11 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 18 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. ஒன்டாரியோவின் கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்கள் கூறிய தகவல்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே யாருமே குறிப்பாக பெண்கள் பாடசாலைக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த மாதவிடாய் பொருட்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அதை ஒரு காரணமாக அவர்கள் பாடசாலையை நிறுத்தக்கூடாது அல்லது பாடங்களை செல்லுகின்ற பொழுது அவர்கள் அதை தவறவிடக்கூடாது என்று சொல்லியிருந்தார். ஆகவே அதை காரணம் காட்டி ஆகவே அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்படுவதாகவும் அதில் ஒரு பகுதியாக ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட்டோடு இணைந்து சில பொருட்கள் சில இடங்களுக்கு வழங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கனேடிய வலம் பகுதியில் நாங்கள் இன்று பார்க்க இருப்பது கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் தெரேசா டேம் அவர்கள் வழங்கிய சில தகவல்கள். குறிப்பாக அவர் இன்று குறிப்பிட்ட ஒரு விடயம் மகிழ்ச்சி தருகின்ற அதேவேளை இன்னும் நாங்கள் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். அதாவது இன்று வெளியான புதிய மாடலிங் தரவுகளில் அவர் குறிப்பிட்ட விடயம், அதாவது தொற்றுக்கள் வருகின்ற வாரங்களில் குறைவடையலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் பலமுறை தகவல்கள் வழங்கியதில் இதில் தான் அவர் குறிப்பாக சொல்லியிருக்கின்றார் குறைவடையலாம் என்று. இதற்கு காரணம் குறிப்பாக கூடுதலானவர்கள் தடுப்பூசி பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே வருகின்ற வாரங்களில் இந்த தொற்றுகளின் எண்ணிக்கை குறையலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் இன்னொரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது கனடாவில் முழுமையாக தடுப்பூசி போடப்படாதவர்களில் 6 மில்லியன் பேர் உள்ளதாகவும் தெரேசா டேம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் இதனால் நாங்கள் சவால்களை இனி எதிர்கொள்ளப் போவதில்லை என்று அர்த்தமல்ல, இன்னும் நிறையவே சவால்கள் இருக்கின்றன. ஆனால் தடுப்பூசி பெற்றுக்கொண்டவர்களுக்கும் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாதவர்களின் வித்தியாசம் என்று பார்க்கின்ற பொழுது 10 மடங்கு அவர்களுக்கு அதிகமாக இந்த தொற்று பரவுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அவர்கள்தான் அதிகமானவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அது தொடர்பாக இன்று அவர் மாடலிங் தரவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்த விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். Today, we'll provide the latest update on the national epidemiology and modeling work that informs the ongoing management of COVID-19 in Canada. Despite the very real challenges being faced at the height of the current wave, the efforts we've made give us reason for optimism. But we must remain mindful of the need for continued caution in the months ahead. Nationally, vaccination rates have continued to increase,
and we now have above 80% of the eligible population with at least one dose of COVID-19 vaccines in every province and territory, which bodes well for further increasing protection for Canadians nationwide. And public health measures have continued to prove effective in slowing the spread where the virus is surging, despite the presence of the game-changing Delta variant. Nevertheless, over the past month, lessons have been hard learned where measures were relaxed too much or too soon, and especially where vaccination coverage remains low, providing further cautionary tales on the relentless behavior and severe impacts of this virus. As we head into Thanksgiving weekend, faced with very different epidemiological situations, depending on where we are or will be in the country, this update is a reminder that although we've made important gains, we'll need to maintain basic but essential precautions to see us safely through the respiratory infections season ahead. So Canadians, whether fully vaccinated or not, are urged to continue heeding local public health advice and be vigilant with well-practiced precautions that keep us safer indoors, including masking, avoiding crowding, and improving ventilation. On slide 1, since the previous modeling update, the average daily case counts have increased, but at a slower pace than had been forecasted last month. Public health measures reapplied in late August and September to slow the acceleration of the Delta variant transmission have helped to bend the curve, with daily cases leveling off in recent weeks at the national level. Over the past week, there were an average of over 3,700 new cases being reported daily across Canada, compared to the over 8,500 daily cases forecasted by mid-September based on our previous trajectory. Unfortunately, severe illness outcomes occurring primarily among unvaccinated people are still elevated. On average, over the past week, 2,500 people with COVID-19 were being treated in our hospitals each day, including 770 in intensive care units, and 38 deaths were reported daily. Darshini Legal Services, Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services, Professional Cooperation, சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 18 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 18 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. கனடாவின் தலைமை சுகாதார அதிகாரி வைத்தியர் தெரேசா டேம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்த்திருப்பீர்கள். இன்னும் நிறையவே விடயங்களை அவர் சொல்லியிருந்தார். இருந்தாலும் ஆரம்பத்தில் சொன்னது போல வருகின்ற வாரங்களில் இந்த தொற்றுக்களின் எண்ணிக்கை இன்னும் குறைவடையலாம் என்று ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி, பொதுமக்கள் ஒன்று கூடும் பெரிய இடங்களுக்கு, குறிப்பாக ஆடிட்டோரியமாக இருக்கலாம், திரையரங்காக இருக்கலாம், விளையாட்டு மைதானமாக இருக்கலாம், இந்த இடங்களுக்கான சில கட்டுப்பாடுகள் ஒன்டாரியோவிலே நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார விடுமுறையில், குறிப்பாக நாளையில் இருந்து குறைந்த எண்ணிக்கையிலான தொற்றின் பரவல் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 100% எண்ணிக்கை திறன் கொண்ட இடங்களில் தடுப்பூசி சான்றிதழ் காண்பிக்கப்பட்டால் நீங்கள் அதிகமானவர்கள் ஒன்று கூடுவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இவை தவிரவும் முகமூடி அணிதல், சமூக இடைவெளியை பேணுதல் போன்ற பிற பொது சுகாதார நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் எண்ணிக்கை அடிப்படையில் என்று பார்க்கின்ற பொழுது
அதிகமானவர்கள் ஒன்று கூடுவதற்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதே போல வருகின்ற திங்கட்கிழமை தேங்க்ஸ் கிவிங் டே விடுமுறை நாள். ஆகவே பலரும் விடுமுறையில் ஒன்று கூடுவார்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அப்படியாக ஒன்று கூடுகின்ற பொழுது பலரும் வலியுறுத்தி சொன்ன ஒரு விடயம், அதாவது அனைவரும் தடுப்பூசி பெற்றுக்கொண்டிருக்கின்றார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது உங்களுக்கான முகமூடி அல்லது முகக்கவசம் தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை பொறுத்து இருக்கிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அனைவரும் தடுப்பூசியை பெற்றிருக்கின்றார்களா என்று. இதிலே யாராவது ஒரு தடுப்பூசியை பெற்றிருக்கின்றார்கள் அல்லது எந்த தடுப்பூசியுமே பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்னும் அதிகமான கவனமாக இருக்க வேண்டும். அதை அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இது தொடர்பாகவும் இன்று வைத்தியர் டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்த விவரங்கள் என்ன பார்க்கலாம். It is a different epidemiologic situation across the country, but you pointed out that different jurisdictions have also chosen to put down different measures. But our advice really is that overall, keep indoor gatherings safer by, asking your guests. It is a difficult question sometimes, but ask your family, or if you had people outside of your family that you're thinking of inviting, do try and ask them whether they've been vaccinated or not, and take that into account. And put down some basic measures such as improving indoor ventilation. Even when it's cooler, you can open your windows a little bit for short periods of time and the doors to help improve indoor ventilation. Use precautions, including spacing or physical distancing if you can, and masking where appropriate if some family members, particularly who have high-risk conditions. But different families will have a different level of common risk tolerance, if you like. So it requires a bit of discussion, but keeping gatherings generally small and respecting these basic measures are recommended, I would say, anywhere in Canada while following local public health rules. If you're not fully vaccinated, or as we said, then we really should be limiting the gatherings to your household members. And having things outdoors as much as possible. So this will keep the country, as you just seen, the curve is just bending. And if you're in some of the provinces in the middle of the country, you need to be really, really precautionary. I think over this weekend, previously we have seen surges in cases after these holiday events. So this year with the vaccine on board, I think we should be on a better, more solid footing, but we can't, be too careful when it comes to this formidable foe, as I've said, the Delta variant. In terms of this Thanksgiving, at this point, I have no specific plans to have in-person interactions. I'll be doing most things virtually. And if I do anything, it will be with my immediate family, my parents, for example, who are fully vaccinated. And we have had very thorough discussions with my sort of immediate family members. But all to say is they're all fully vaccinated. COVID-19 பாப்-அப் பரிசோதனைகள். உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் அல்லது நீங்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தால் உடனடியாக உங்களை சோதனை செய்யுங்கள். அக்டோபர் மாதத்தில் மார்க்கம் நகரில் பின்வரும் இடங்களில் உங்கள் கோவிட் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். Care First One Stop Multi Services Center, Markham Chinese Presbyterian Church, Islamic Society of Markham, YMCA Drive-Thru. மேலதிக விவரங்களுக்கு www.carefirstontario.ca அல்லது 416-646-5108, www.carefirstontario.ca அல்லது
416-646-5108. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9:24 இன்று நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் குறிப்பிட்டது போல அவர் எப்படி இந்த தேங்க்ஸ் கிவிங்கை செலிப்ரேட் செய்ய போகிறார் என்று சொல்லியிருந்தார். தடுப்பூசி அனைவரும் பெற்றுக்கொண்டவர்களோடு, குறிப்பாக தன்னுடைய உறவினர்களோடு மட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆகவே மீண்டும் மீண்டும் அவர் சொன்ன விடயம், கடந்த காலங்களை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் இந்த விடுமுறை நாட்கள் கழிந்தவுடன் பார்த்தோமாக இருந்தால் இந்த கோவிட் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்துவிடும். இம்முறை அவர் ஒரு நம்பிக்கையான விடயம் சொல்லியிருக்கின்றார். அதாவது இம்முறை பலரும் ஊசி போட்டதன் காரணமாக இந்த எண்ணிக்கை குறைவடையலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அடுத்து வருகின்ற வாரங்களை தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதோடு இன்னும் ஒரு செய்தி, கனடாவில் 157,000 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது செப்டம்பர் மாதத்தில் இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் ஒரு அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கின்றது. இது ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து 7.1% இருந்த வேலை இல்லாதோர் விகிதம் செப்டம்பர் மாதம் 6.9 ஆக குறைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே புதிதாக பல வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேலை செய்ய விரும்பினாலும் வேலை தேடாத கனேடியர்கள் கணக்கீடுகளில் சேர்க்கப்பட்டால் வேலை வாய்ப்பின்மை விகிதம் செப்டம்பர் மாதம் 8.9% இருந்திருக்கும் என்றும் ஒரு தரவில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே வேலைவாய்ப்பு பொறுத்தவரையில் செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அதிக வேலை வாய்ப்புகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக கனேடிய நாணய மாற்று விகிதம் இலங்கையை பொறுத்தவரையில் 188 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் 60 இந்திய ரூபாவாக இருக்கிறது. ஏனைய நாடுகளில் நாணய மாற்று விகிதம் எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 188 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9:28. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். இந்த ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இந்த விளையாட்டு அரங்குகள் மற்றும் திரையரங்குகள் இவற்றிற்கான எண்ணிக்கையில் அதிகரிப்பு இருக்கிறது. சில கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டிருப்பது. இதிலே குறிப்பாக டொரண்டோவை பொறுத்தவரையில் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வயது அல்லது அதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த ப்ரூஃப் ஆஃப் வேக்சின், அதாவது நீங்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டதுக்கான சான்றிதழ் அவர்கள் கட்டாயம் கேட்பார்கள். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் உங்களோடு அதை வைத்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்கத்தில் மற்றும் ஒரு நடனம், நவராத்திரி நாட்கள். ஆகவே அந்த வகையில் சம்ஸ்கிருதி ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இந்த கலைக்கூடத்தைச் சேர்ந்த மாணவிகள் இந்த நடனத்தை வழங்குகின்றார்கள். ஸ்ரீமதி சுதர்ஷினி திலீபன் அவர்களுடைய நெறியாள்கையில் இந்த நடனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கலையரங்கத்தில் பார்க்கலாம். தத்ததீம் தஜம் தத்ததீம் தத்தஜம்
தஜம் தத்தீம் தகதம் தாம் தஜம் விநாயகா தங்குகு தத்தீம் தத்தீம் தக்கிட்டத்தும் தத்தி தகதம் தத்தி தகதம் தத்தஜம் தத்தி தத்தஜம் ததிங்கு நத்தும் ஆடிடும் விநாயகா தும் தும் தகதீம் தகதும் தகதும் தாம் தீம் ஜம் ஜம் தஜம் தா தக தஜம் தஜம் நடனம் ஆடிடும் விநாயகா தாம் தாம் தகதாம் தகதீம் தஜம் த தஜம் த தஜம் தம் தஜம் தத்த காண கிடைத்திடா நடனம் ஆடிடும் விநாயகா அருள்வாய் ஞான கொழுந்தெழுந்தெழுந்து அசைந்து அசைந்து ஆடினார் போல் காண கிடைத்திடா நடனம் ஆடிடும் விநாயகா அருள்வாய் ஞான கொழுந்தெழுந்தெழுந்து அசைந்து அசைந்து ஆடினார் போல் காண கிடைத்திடா நடனம் ஆடிடும் விநாயகா அருள்வாய் ஞான கொழுந்தெழுந்தெழுந்து அசைந்து அசைந்து ஆடினார் போல் காண கிடைத்திடா நடனம் ஆடிடும் விநாயகா தகதாம் தத்தஜம் தகதாம் தகதாம் தத்தஜம் தகதாம் தத்தஜம் தகதாம் தகதாம் தத்தஜம் தஜம் தக்க தஜம் தஜம் தக்க தனம் தஜம் தக்க தரும் தஜம் தக்க ததி தகதம் கிட்டஜம் தகதம் தக்கி தஜம் தகதம் தக்கி தஜம் ததிங்கிடதா ததிங்கிடதா ததிங்கிடத தகதம் தக்கி தஜம் தகதம் தக்கி தஜம் தகதம் தக்கி தஜம் ததிங்கிடதா ததிங்கிடதா ததிங்கிடத தகதம் தக்கி தஜம் தகதம் தக்கி தஜம் தகதம் கிட்டஜம் ததிங்கிடதா 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 ஞான கொழுந்தெழுந்தெழுந்து அசைந்து அசைந்து ஆடினார் போல் காண கிடைத்திடா நடனம் ஆடிடும் விநாயகா வானத்துயர்ந்தொளிரும் செங்கதிரோன் கோடி வந்துதித்தார் போல் ஆனை முகம் கொண்டாய் வானத்துயர்ந்தொளிரும் செங்கதிரோன் கோடி வந்துதித்தார் போல் ஆனை முகம் கொண்டாய் ஞான கொழுந்தெழுந்தெழுந்து அசைந்து அசைந்து ஆடினார் போல் காண கிடைத்திடா நடனம் ஆடிடும் விநாயகா துதிக்கை சுழற்றி சுழற்றி திருப்பி துள்ளும் விநாயகனே கிரதத்தஜம் கிரதத்தன்னம் கிரதத்தரும் கிரதத்தத்தீம் தம் ததஜம் 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 ததா மதிக்குள் உதிக்கும் திறத்தை வளர்க்கச் செய்திடும் நாயகனே ததீம் தாம் தகதத்தாம் தாம் தத்தகதம் தாம் தாம் தத்தகதம் தித்தி தகதம் தாம் தாம் குன்றாட நின்றாடும் குமரன் அவன் கொண்டாடும் கரியே கஜமுகனே தாம் தாம் தக்கிட்ட திம் திம் தக்கிட்ட தும் தும் தக்கிட்ட நன்னம் தக்கிட்ட தக்கதகதம் தக்கதகதம் தா மன்றாடி மலரடி நினைந்தோரை சென்றாடும் மலைமகளின் மகனே தத்தி தக்கதகதக்கத்ததீம் தத்ததீம் தும் தத்தகஜம் தகதம் தா துதிக்கை சுழற்றி சுழற்றி திருப்பி துள்ளும் விநாயகனே மதிக்குள் உதிக்கும் திறத்தை வளர்க்கச் செய்திடும் நாயகனே குன்றாடு நின்றாடும் குமரன் அவன் கொண்டாடும் கரியே கஜமுகனே மன்றாடி மலரடி நினைந்தோரை சென்றாடும் மலைமகளின் மகனே ஞான கொழுந்தெழுந்தெழுந்து அசைந்து அசைந்து ஆடினார் போல் காண கிடை
We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9:37 இருக்கிறது. சம்ஸ்கிருதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் சுதர்ஷினி திலீபன் அவர்களுடைய மாணவிகள் வழங்கிய நடனம், அவர்களுடைய ஏனைய கலைப்படைப்புகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் சம்ஸ்கிருதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் என்று யூடியூப்லே தேடினீர்களானால் நிச்சயமாக அவர்களுடைய கலைப்படைப்புகள் பல இருக்கின்றன, நீங்கள் நிச்சயமாக பார்வையிடலாம். மீண்டும் பல நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் திருமணம் முதல் கொண்டு பிறந்த தினம் இப்படி பல விடயங்களுக்கு செல்கின்ற பொழுது மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். கூடுதலான இடங்களில் இந்த தடுப்பூசி பெற்றுக்கொண்டதற்கான சான்றிதழ் பார்க்கப்பட்டாலும் கூட கடந்த வார இறுதி நாட்களில் நடந்த ஒரு திருமணம் தொடர்பாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி காலை 10 மணியில் இருந்து 3 மணி வரை ஏர்போர்ட் வீதியில் அமைந்திருக்கின்ற மோல்டனில் ஏர்போர்ட் வீதியில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ குரு சிங் சபா இந்த இடத்தில் இடம்பெற்ற திருமணத்தில் வந்தவர்களில் ஒரு சிலர் கோவிட் பரிசோதனையில் அவர்கள் சோதனை செய்யப்பட்டு தொற்று இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது அந்த திருமணத்துக்கு சென்றிருந்தவர்கள் அனைவரையும் சென்று பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே பல நிகழ்வுகள் மீண்டும் பழைய நிலைமைக்கு வருகின்றது போல உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தாலும் கூட மிக மிக அவதானமாக இருக்க வேண்டியது அனைவருடைய பொறுப்பாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது நாளை நீண்ட வார விடுமுறை. ஆகவே நாளை சனிக்கிழமை காலநிலை எவ்வாறு இருக்கப் போகிறது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 21°C, அதிகுறைந்த வெப்பநிலை 16°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 20°C, அதிகுறைந்த வெப்பநிலை 13°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 22°C, அதிகுறைந்த வெப்பநிலை 14°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 14°C, அதிகுறைந்த வெப்பநிலை 5°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 11°C, அதிகுறைந்த வெப்பநிலை 8°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை.
குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9:40. டொரண்டோவை பொறுத்தவரையில் காலநிலையை பார்த்தோமாக இருந்தால் நாளை மறுதினம் மழைக்குரிய நாட்களாக தென்படுகின்றன. ஆனால் திங்கள் முதல் அடுத்த வெள்ளி வரை பார்த்தோமாக இருந்தால் வெப்பநிலையில் உயர்வு இருக்க போகிறது. அத்தோடு சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாட்களாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக 20 தொடக்கம் 22 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கும் என்று வருகின்ற திங்கள் முதல் வெள்ளி வரை நாட்களில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் நிறைவாக கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரிடம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 8 வெள்ளிக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்றின் 4வது அலை சமநிலையை அடைவதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று வெளியான புதிய மாடலிங் தரவுகளில் இந்த தகவல் வெளியானது. கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்திய தெரசா டாம் இன்று இந்த தகவலை வெளியிட்டார். டெல்டா மாறுபாட்டால் பரவும் தொற்றின் 4வது அலை தேசிய அளவில் சமநிலையை அடைவதாக இன்று வெளியான தரவுகளின் மூலம் தெரிய வருகிறது. தடுப்பூசி போடப்படாதவர்கள் தொற்றினால் கடுமையான விளைவுகளை தொடர்ந்து எதிர்கொள்வதாக டாம் என்று கூறினார். தொற்றின் 4வது அலை வளரவில்லை என கூறிய டாம் வரும் வாரங்களில் தொற்றின் எண்ணிக்கை குறையலாம் எனவும் தெரிவித்தார். தினசரி தொற்றின் எண்ணிக்கை குறைந்துள்ள நிலையில் சஸ்கச்சுவான், ஆல்பர்டா, வடமேற்கு பிரதேசங்களில் கோவிட் தொற்று தொடர்ந்து சுகாதார அமைப்பில் குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை ஏற்படுத்தி வருகிறதென இன்று வெளியிடப்பட்ட புதிய மாடலிங் தரவுகள் கூறுகின்றன. தவிரவும் குறைந்த தடுப்பூசி பெறுவோரை கொண்ட சிறிய சுகாதார பகுதிகளிலும் இதேபோன்ற சவால்கள் எதிர்கொள்ளப்படுவதாகவும் கூறப்படுகிறது. டெல்டா மாறுபாட்டின் அச்சுறுத்தலின் மத்தியில் தடுப்பூசி பெற்றுக்கொள்வதே அதிக பாதுகாப்பான நகர்வென மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டவர்களை விட தடுப்பூசி போடாதவர்களின் புதிய தொற்றின் எண்ணிக்கை 10 மடங்கு அதிகமாக இருப்பதை தரவுகள் குறிப்பிடுகிறது. அதேவேளை தடுப்பூசி போடாதவர்கள் தொற்றால் பாதிக்கப்பட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் வாய்ப்பு 36 மடங்கு அதிகம் எனவும் கூறப்படுகிறது. கனடாவில் முழுமையாக தடுப்பூசி போடப்படாத 6 மில்லியன் பேர் உள்ளனர் என டாம் என்று கூறினார். பொதுமக்கள் ஒன்று கூடும் சில பெரிய இடங்களுக்கான எண்ணிக்கையில் உள்ள கோவிட் பரவல் கட்டுப்பாடுகளை ஒன்டாரியோ நீக்குகிறது. இதில் இசை நிகழ்வுகள், விளையாட்டு, திரையரங்குகளுக்கு பயன்படுத்தப்படும் பொது இடங்களும் அடங்குகின்றன. இந்த வார விடுமுறையில் இந்த கட்டுப்பாடுகளை நீக்க ஒன்டாரியோ முடிவு செய்துள்ளது. இதுபோன்ற இடங்களில் குறைந்த எண்ணிக்கையிலான தொற்றின் பரவல் காரணமாக இந்த முடிவெடுக்கப்பட்டதாக அரசாங்கம் கூறுகிறது. சனிக்கிழமை நள்ளிரவு முதல் இந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் என அரசாங்கம் இன்று பிற்பகல் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அறிவித்தது. ஆனாலும் 100% எண்ணிக்கை திறன் கொண்ட இடங்களில் தடுப்பூசி சான்று தேவைப்படும். தவிரவும் முகமூடி அணிதல், சமூக இடைவெளியை பேணுதல் போன்ற பிற பொது சுகாதார நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் எனவும் இன்று அறிவிக்கப்பட்டது. கடந்த மாதம் கனடாவில் 157,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்று கனடாவின் புள்ளிவிவர திணைக்களம் செப்டம்பர் மாதத்துக்கான புதிய வேலைவாய்ப்புகள் விவரங்களை வெளியிட்டது. அதில் ஆகஸ்ட் மாதத்தில் 7.1% இருந்த வேலையில்லாதோர் விகிதம் செப்டம்பர் மாதம் 6.9% குறைந்ததாக குறிப்பிடப்பட்டது. இது செப்டம்பர் மாதம் பெரும் தொற்றுக்கு முந்தைய நிலைக்கு முதல் முறையாக வேலைவாய்ப்பை மீண்டும் கொண்டு வருகிறது. வேலை செய்ய விரும்பினாலும் வேலை தேடாத கனேடியர்கள் கணக்கீடுகளில் சேர்க்கப்பட்டால் வேலைவாய்ப்பின்மை விகிதம் செப்டம்பர் மாதம் 8.9% இருந்திருக்கும் என புள்ளிவிவர திணைக்களம் கூறியது. கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் புதிய தலைமையின் கீழ் வரவுள்ளது. பொது சுகாதார நிறுவனத்தின் தலைவராக இருந்த இயன் ஸ்டூவர்ட் 1 வருட காலத்தின் பின்னர் பதவி விலகுகிறார்.
இந்த நிலையில் கோவிட் தடுப்பூசி வெளியீட்டை வெற்றிகரமாக செயல்படுத்திய ஸ்டுவர்ட்டின் தலைமைக்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நன்றி தெரிவித்தார். ஸ்டுவர்ட் முன்னர் வைத்த கனடாவின் தேசிய ஆராய்ச்சி சபையின் தலைவர் பதவிக்கு திரும்பவுள்ளார். பொது சுகாதார நிறுவனத்தின் புதிய தலைவராக வைத்தியர் ஹாப்ரிட் எஸ் ஹோச்சார் எதிர்வரும் 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். அவர் தற்போது சுகாதார இணை அமைச்சராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுச்சேவையின் மூத்த பதவிகளில் தொடர்ச்சியாக மாற்றங்களில் ஒரு பகுதியாக இன்று இந்த நடவடிக்கை அறிவிக்கப்பட்டது. கனடா அதிகாரிகள் கட்டாரில் தலிபான் பிரதிநிதிகளை சந்தித்தனர். கனடா உட்பட மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்த ராஜதந்திரிகள் நேற்று கட்டாரில் தலிபான் அதிகாரிகளை சந்தித்தனர். இந்த சந்திப்பில் போரினால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானுக்கான மனிதாபிமான உதவிகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. ஆப்கானிஸ்தானில் பொருளாதார நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு இன்று நடைபெற்றது. ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை ஊடாகவும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடாகவும் உதவ கனேடிய அரசு தயாராக உள்ளதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் தலிபான்களுக்கு கனேடிய அரசு நேரடியாக உதவி அல்லது பணத்தை வழங்காதென அமைச்சர் டொமினிக் லெப்லாங் கடந்த வாரம் கூறியிருந்தார். கனடாவில் கோவிட் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை 80%ஐ அண்மிக்கிறது. நாடளாவிய ரீதியில் தகுதியுள்ளவர்களில் இதுவரையில் 77%க்கும் அதிகமானவர்கள் தடுப்பூசியை பெற்றுள்ளனர். இந்த எண்ணிக்கை நாளாந்தம் 0.5% இருந்து 0.7% வரை அதிகரிப்பதாக தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. தகுதியுள்ள கனேடியர்களில் 72% வரை முழுமையாக தடுப்பூசியை பெற்றுள்ளனர். தகுதியுள்ள 12 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 88% தகுதியுள்ள 12 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 82% முழுமையாக தடுப்பூசியை பெற்றுள்ளனர். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நன்றி துஷந்தி. கனடிய செய்திகளுக்கு இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவிலே 18 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. நீண்ட வார விடுமுறை, திங்கட்கிழமை தேங்க்ஸ் கிவிங் டே. ஆகவே மீண்டும் ஒரு குளிர்காலத்தை சந்திப்பதற்கு முன்பு விடுமுறை நாளை அனைவரும் கொண்டாடப் போகின்றோம். ஆகவே பாதுகாப்பாக இருங்கள். திங்கட்கிழமை குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி இடம்பெறாது. ஆகவே நாங்கள் செவ்வாய்க்கிழமை சந்திக்கப் போகின்றோம். அதுவரையில் நன்றி, வணக்கம், குட் நைட்.